அப்படியே ரோலிங் ஆக்ஷன். பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானது. முன்னாடி சத்தியமா எனக்கு உன்னை பார்க்க சிரிப்பா வருது. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? போ, அவரை விட்டுட்டா ரொமான்ஸ் அல்லுமே. அவர் முருங்கா சாப்பிட்டு வந்து முறுக்கிட்டு இருப்பாரு ஷூட்டிங் ஸ்பாட்ல. அச்சிச்சோ, அவரா பயங்கரமான வராச்சே. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. ஆக்ஷன் சொல்ல அப்பதான் ஆக்டிங் வரும். ஆக்ஷன். சார் தூங்கிட்டா சார். நானும் உன்னை நிறைய முறை வந்து உன்கிட்ட பேசணும்னு துடிப்பாராத. ஆனா ஒரு நாள் கூட அந்த பாக்கியத்தை எனக்கு தரவே இல்லை. நீங்க அந்த குள்ளநரிய பாத்தீங்கன்னா உடனே குள்ளநரின்னு கத்துங்க. ராதா 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 ராதா. ஹே ராசாத்தி 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 ராசாத்தி, ஹே ராசாத்தி 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 ஏ ஆசரா சாத்தி. ரசத்தி 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 ஹே ரசத்தி பூஞ்சுட்டி வா வா வா. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? லூஸ் ஆயிட்டியா ரவினி? ஏய் பைத்தியா, கொத்திருக்காதா? புதர் உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? அது புதரடி, அது பின்ன அப்படிதான் தெரியும். மரண்டி அது. அந்த சைடு பாரு எவ்வளவு வளர்ந்திருக்கு பாரு புல்லுக்கு எல்லாம். சரி விடு, வந்தா சண்டை போட ஆரம்பிக்காத. இப்ப நான் உன்னை ரொமான்ஸ் பண்ணதான் கூப்பிட்டேங்க. ரொமான்ஸா? ஆமா. என்ன ரொமான்ஸ்? இல்ல எல்லாரும் சொல்றாங்க இப்ப பாரு சண்டை போட்டுட்டே இருக்கீங்க, உங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸே நடக்காதா அப்படின்னு கேட்டாங்க. நடக்காதுன்னு சொல்ல வேண்டியது தானே. அவங்க ஒத்துக்க மாட்டாங்களே. அதுக்காக அதான் சரி மரத்தை சுத்தி டூயட் பண்ணலான்ட்டு வந்தீங்க. மரத்தை சுத்தி டூயட் பாட போறியா? இப்ப பாடு போ. நான் மட்டும் தனியா பண்ணா நல்லாவா இருக்கும்? வேற நீயுமா ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். என்னது? நீயுமா நான் வரணுமா? ஆமா. வெக்கமா இல்ல இது சொல்றியே? எனக்கு என்னடி வெக்கம்? இப்ப போயிட்டு டூயட் பண்ணனும்ட்டு நான் போற வரவங்கள கூப்பிட்டு டூயட் பாட உன்னைய தானே கூப்பிட்டேன். அட பைத்தியமே, நானே உடம்பு சரியில்லாம கிடக்குற பொண்ணை போயிட்டு டூயட் பாட கூப்பிடுற லூசா நீ? உனக்கு சுகர் இருக்கு உண்மைதான், சரியா? உனக்கு லோ பிபி ஹை பிபி சுகரு எல்லாமே கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்குதான். இப்படி பொருளிய கிளப்பி விட்டு என் பொழப்புக்கு உழ வச்சுட்டு போயிடாரா ஜேம்ஸ். அதுக்காக என்ன லிஸ்ட் பெருசா எழுதிட்டே போயா? இப்ப அதெல்லாம் வேணாம், வா நம்ம மரத்தை சுத்தி டூயட் பண்ணலாம். நான் பாடினதே இல்லடி என் வாழ்க்கையில. ஏடா இப்படி கிறுக்குத? வாழ்க்கையில பண்ணது இல்லையா? இல்ல கிறுக்குதனமா பண்ணிட்டு இருக்க. யோ நாங்கெல்லாம் மதுரை பக்கம் எல்லாம் போனோம்னா ஊத்தாங்கார ஆத்தாங்கார ஏத்தாங்காரன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். லூசு மாதிரி தெரிஞ்சியா? இல்லையே. வேற அப்பெல்லாம் மரத்தை சுத்தி சுத்தி டூயட்லாம் போடுவாங்க. இந்த பாரதி ராஜா படத்துல வர மாதிரி. வேற சும்மா தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாத. கிளைமேட் சூப்பரா இருக்கு, அதுவும் லொகேஷன் பக்காவா இருக்கு. அதுவும் பாரதி ராஜா படத்துல வர மாதிரி. இப்ப நம்ம ரெண்டு பேரும், நான் வந்து பாண்டியனா நீ ரேவதியா. இது அடுக்கு. இப்ப நான் மேல உட்காந்துக்கிட்டு உன்னை கையில போட்டு தூக்குவேனா நீ அப்படியே மேல வருவியா? சரி, அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்கமா பேசி போடுவேன். சரியா? இவர் நான் கண்ணாடி தான் கொண்டு வந்துட்டேன். இங்கே நில்லு. வா. எங்க போற? அப்படியே ரோலிங் ஆக்ஷன். பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானது. முன்னாடி சத்தியமா எனக்கு உன்னை பார்க்க சிரிப்பா வருது. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? அப்ப நான் உங்ககிட்ட இப்ப பாரு சண்டை போட்டுட்டே இருக்கணும், ரொமான்ஸே பண்ணக்கூடாது. சண்டை தான் அழகா இருக்கு ரவி, நீ ரொமான்ஸ் எல்லாம் பண்ணாத. நானே என்னவோ ட்ரை பண்றேன், வந்து தொலைய மாட்டேன். ட்ரை பண்ணாத, அங்க இருந்தா தானே வரும். சரி நீ அந்த பக்கமா போ, நான் இந்த பக்கம் ஓடியாரேன். நீ இப்படி ஓடி வா, நான் அந்த பக்கம் ஓடியாரேன். ஆமா இப்ப அப்படியே நான் உனக்கு பிடிப்பா, அப்படியே நின்று நீ அப்படியே நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு போஸ் கொடுப்பாங்க. ஒன்சல் டேய், நம்ம கதைக்கு ஏத்த ஹீரோ மாதிரில இப்படித்தான் சினிமாவுக்கு எடுக்கிறது. அப்படியே கேமரா வந்து நம்மள சுத்தம். எதுக்கு படம்டி அந்த மாதிரி. இப்ப நம்ம நான் எத்தனை பாரதி ராஜா படம் பார்த்திருப்பேன் தெரியுமா? எந்த படத்துல நடிக்க போறோம்? இப்போ நடிக்கலன்னா என்ன ஹீரோ ஹீரோயின் என்ன பண்ணணுமா என்ன? ஆமா. ஏன் நம்ம பண்ண கூடாதுன்னா?
நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பா தான் வருது. யாருன்னா இந்த வயசுல பண்ணுவாங்களா? என்னடி வயசு? ஏன்டி முதல் மரியாதை படத்துல சிவாஜி கணேசன் சாருக்கு வந்து வரலையா வயசுல, அந்த வயசுல லவ் அவரு ராதா மேல? ஆமா, அவங்க 2 பேரும் ஆக்டர். இப்ப நீ ராதா, நான் சிவாஜி கணேசன் நிச்சுக்க. ஓ, இந்த நினைப்பு வர சாருக்கு. இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. இப்ப நான் என்ன பண்ணணும்? எதுக்காக இப்ப என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்? இரு, உனக்கு ஏதாவது இன்னும் ரொமான்ஸ் வர மாதிரி ஏதாவது பாட்டு பாடுறேன். வேணா, விபரீத முடிவெல்லாம் எடுக்காத, எனக்கெல்லாம் வராது. யார் இப்ப ரொமான்ஸ்ல வந்து ஃபேமஸ்? பாக்கியராஜ் சார். போ, அவரை விட்டுட்டா ரொமான்ஸ் அல்லுமே. அவர் முருங்கா சாப்பிட்டு வந்து முறுக்கிட்டு இருப்பாரு ஷூட்டிங் ஸ்பாட்ல. அச்சிச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? இப்ப நான் பாக்கியராஜே ஆயிக்கிறேன். உங்க பாருங்க ராதா, நான் சொல்றத கேளுங்க. இப்ப நீங்க ஒரு ஹீரோயின், நான் ஒரு ஹீரோ, ஓகேவா? வாங்க பார்க்கலாம். ஏய், என்னடா என்னடி? ஏய், சாவத்திரம் சொல்லிட்டேன். சத்தியமான பயம் வருது. ஏன்டா அப்படி எகிர்ற லூசு? எகிர்லடி, அது ரொமான்ஸ் சாங்டி. அது ரொமான்ஸ் தாவணி கனவுகள்ல வர சாங் இல்ல, ஒண்ணுமே இல்லங்க. இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருந்தா அதுக்குள்ள நீ சிரிக்கிற. சரி, என்னதான் லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு சரி, இருக்க. பண்ணு போ. போ, என்ன பண்ண போற நான் பாக்குறேன். நீ கூட கோஆபரேட் பண்ணு. டாய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு எனக்கு இந்த இடத்துல பயம் தான் வருது, எனக்கு ரொமான்ஸ் வரல. ஏன்னா பாம்புக்கு வந்துரும். பாம்பெல்லாம் கிடையாது. இந்த மரத்துல தான் போன வாரம் ஒரு பொண்ணு தூக்க மாட்டேன்னு தொங்குச்சு. ஐயோ, இங்கயா? ஆமா. இங்க என்னடா உனக்கு வேலை? ஏய், கிளம்பு, இந்த இடத்துல இருக்க கூடாது. ஏய் ஏய், இரு இரு. இங்க என்ன? இருக்க கூடாதுடா. இந்த இடம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. வா, இந்த பார். சத்தியமா ஆயிட்டா நாம. சரி, இப்போ நான் உங்ககிட்ட ஏதாவது டயலாக் பேசி லவ் ப்ரோபோஸ் பண்றேன்னா சரியா? சரி, பண்ணி தொலை. இப்போ இங்க நில்லு. ரெடியா? போலாமா? ஆக்ஷன் சொல்ல, அப்பதான் எனக்கு ஆக்டிங் வரும். ஆக்ஷன். சார் தூங்கிட்டா சார். நானும் உன்னை நிறைய முறை வந்து உங்ககிட்ட பேசணும்னு துடிப்பாராதா. ஆனா ஒரு நாள் கூட அந்த பாக்கியத்தை நீ எனக்கு தரவே இல்லை. நானும் வந்து உங்ககிட்ட லவ் சொல்லலான்ட்டு எத்தனையோ முறை வந்து முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனா அந்த குடுப்பம் எனக்கு இல்லாம போயிடுச்சு. ஆனா இப்ப என் மனசுல உள்ளத நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். சொல்லி தொலை. ராதா. என்ன என்ன மச்சான், சிவாஜி சார் வாய்ஸ் எடுக்கறியா? ரொமான்ஸ் வருது. மூஞ்ச பார்த்தா எனக்கு ரொமான்ஸ் எங்கடி வருது? கோவம் தான் வருது. இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? இரிட்டேட்டிங்கா இருக்கும் மூஞ்ச பார்த்தா. நான்சென்ஸ். மூஞ்ச பார்த்தா எனக்கு சிரிச்சிருப்பா வருது. ரவி, புதுசா இருக்குதா? நான் எதிர்பார்க்கல உங்ககிட்ட நானு. நீ அப்படி இருக்க பாரு. சின்ன வயசுல எல்லாரும் முடியல. சின்ன வயசுல எல்லாரும் இதெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. சரி, அது சின்ன வயசு. ஆனா அது நடக்காம போயிருக்கும். இப்ப அவங்கவுங்க அதை வந்து நடத்தி காட்டணும்னு ஆசைப்படுறாங்க. எப்போ? சின்ன வயசுல டான்ஸ் ஆட முடியாத ஆண்டிங்க தான் இப்ப இன்ஸ்டாகிராம்ல அவுத்து போட்டு ஆடி நிக்குதுங்க. நீயோட ஆண்டிங்கிட்ட போற லூசு. என்ன பண்றது? எனக்கு வருது எல்லாமே அப்படிதானே வருது. நீ ஏன் பாக்குற? இன்ஸ்டாகிராம்லயே தெரியுது எனக்கு யார் அனுப்பி விடணும்ட்டு. அறிவு கட்ட பையன். நீ பாக்குறதுனால அனுப்புறேன் உனக்கு. அப்ப வேலைக்கு ஆகாதுன்ற. வேலைக்கு சுத்தமா அப்ப ரொமான்ஸ் வேண்டாம். சுத்தமா செட் ஆகும். ஃபைட்ல இறங்கலாம்ன்ற. ஃபைட் தான் நமக்கு பெஸ்ட். ஓகேவா? ஆமா, நான் உன்னை அடிக்க நீ எப்படி இங்க இருந்து ஆரம்பிச்சலாமா ஃபைட்? இல்ல வீட்டுக்கு போய் போடலாமா? நீ பண்ண என் டைம் வேஸ்ட் பண்ணல. நீ வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. உன்னை இருடா நிக்குதே. உன் மண்டைய உடைச்சு நான் மாவளுக்கு வைக்கல நிக்கேடா. ஏய், ரொமான்ஸ் பண்றானா? ரொமான்ஸ் அவன் இருக்கிற கடுப்புல ரொமான்ஸ் கேக்குதா உனக்கு? வண்டியில ஏறுறா பைத்தியம். பாக்கியராஜா சிவாஜி கணேசனா ஒருத்தனுக்கு இதே டயலாக் பப்பா சொல்லிட்டே இரு பைத்தியம். வேற அதான் சொல்ல முடியும் நீ பண்றதுக்கெல்லாம். இந்த ஒன்றடி உனக்கு காலை எட்டாத எப்படி ஓட்டு வர? அதெல்லாம் முன்னாடி போய் உட்காந்து ஓட்டுற. பாரு, நைஸா முன்னாடி வந்து உட்காந்துட்டா கால் எட்டு வந்து பண்றீங்க பொம்பளைங்கலாம். நல்லா இருக்கு இப்படி உட்காந்து பிரேக் அடிக்க சொன்னா காலையிலேயே வந்து வாத்து மாதிரி தச்சுன்னு போறது ரோட்ல. சரி எடுப்போம், வண்டி எடுப்போம், போலாம். வேலைக்கு ஆகுது. அவள்தான் அவள்தான் சொல்லிட்டேன்பா. யாரும் வந்து ரொமான்ஸ் எதிர்பார்க்காதீங்க. ஒன்லி ஃபைட்டு தான். இதுக்காக தான் நான் வர சொன்னேன். ஆமா, போ. வேலைக்கு ஆகாது. போ போ போ. போடி. போ போ.